வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். எம்.எஸ். பாஸ்கர் சமீபத்தில் பார்க்கிங் திரைப்படத்துக்காக சிறந்த நடிகர், அதாவது சப்போர்ட்டிங் ஆக்டர், அதுக்காக தேசிய விருது கிடைச்சது அவருக்கு. பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அவார்டு. அதை அவர் முதல் நடிகர் திலகம் வீட்டுக்கு கொண்டு போய் அங்கே எல்லாத்தையும் காமிச்சு சந்தோஷப்பட்டாரு. நான் நினைச்சேன் நிச்சயமா கமல் சார்கிட்ட காமிப்பார் அப்படின்னு நினைச்சேன். என்ன காரணம்னா ரெண்டு காரணம். ஒன்று, பார்க்கிங் டீமை கமலஹாசன் அவர்கள் கூப்பிட்டு எல்லாரையும் பாராட்டினது. அந்த இயக்குனர், படத்துடைய கதாநாயகன், கதாநாயகி, அதில் நடித்த எல்லாரையும் கூப்பிட்டாரு. அப்போ எம்.எஸ். பாஸ்கர் ஊரில் இல்லை. அவர்கிட்ட பேட்டி கேட்கும் பொழுது, கமலண்ணா கூப்பிட்டப்ப நான் ஊரில் இல்லை, வேற படத்தோட ஷூட்டிங்காக நான் வெளியூரில் இருந்தேன், ஊருக்கு அண்ணாவை பார்த்துருவேன் அப்படின்னு சொன்னார். ஸோ பார்க்கிங் டீமை உலகநாயகன் அவர்கள் கூப்பிட்டு பாராட்டினது ஒரு காரணம். ரெண்டு, அவர் ரொம்ப க்ளோஸ், கமல் சாரோட மிகுந்த நெருக்கமான ஒரு நட்பு உடையவர். அவரோட படங்கள் எல்லாம் நடித்தவர். படம் நடிக்காதப்பவே கூட, ஏன்னா அவர் டப்பிங்லேருந்து ரொம்ப காலமாக இருக்கார்ல, அதனால ரொம்ப நெருக்கமானவர். ஏன்னா ஒரு முறை சின்ன பாப்பா பெரிய பாப்பா சீரியலு ஏதோ ஒரு எபிசோட கமல் சார் பார்த்துருக்காரு எதேச்சியா. அதில் உடம்பு ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு நடிச்சிருக்காரு. அதை பார்த்துட்டு இவரை வர சொல்லுன்ட்டாராம், பாஸ்கரை வர சொல்லுங்கன்னொடனே இவர் என்னமோ ஏதோன்னு தலைதறிக்க ஓடி இருக்காரு. கூப்பிட்டு திட்டினாராம், என்ன பைத்தியக்காரத்தனம் பண்ற, இப்படிலாம் பண்ணக்கூடாது, நாங்கெல்லாம் ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போடுறோம்னா அதுக்கு நாங்கள் கரெக்டாக எல்லாமே சயின்டிஃபிக்காக நாங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணுறோம், இப்படிலாம் பெயிண்ட் அடிக்கக்கூடாது, இந்த மாதிரி பெயிண்ட் அடித்து ஒரு நடிகர் செத்து போயிட்டாராம் இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சு. எப்படின்னா அந்த பெயிண்ட் அடிச்சா நம்ம வேர்வை துவாரம் வழியா வேர்வையே போகாதான், கம்ப்ளீட்டா மூடிடும் ஃபுல்லா எல்லாத்தையும், வேர்வையே போகாது, அது ஒரு கட்டத்துக்கு மேல ஆளை காலி பண்ணிடுமா. இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணாராம். இந்த மாதிரிலாம் பைத்தியக்காரத்தனம் பண்ணாத அப்படின்னு சொல்லி இதே ஒரு நம்ம ரோபோ சங்கரும் இந்த மாதிரி உடம்பு ஃபுல்லா அந்த மெட்டாலிக் பெயிண்ட் அடிச்சு அதை டெய்லி அந்த கெரோசின் இது நம்ம மண்ணெண்ணெயை வச்சு அதை ரிமூவ் பண்ணணும். அப்படி அதை ரொம்ப காலம் பண்ணதுதான் அவருக்கு மைனஸா போச்சு. அதாவது மற்ற கெட்ட பழக்கங்கள் இருந்தது, அதுலேருந்து அவர் மீண்டு வந்தாரு. அதுக்கப்புறமும் இப்படி ஆனதுக்கு அது ஒரு காரணம்னு சொல்றாங்க இப்ப லேட்டஸ்டா. ஸோ அப்படி ரொம்ப அக்கறையாக எம்.எஸ். பாஸ்கரை சொல்லிட்டு, அதே மாதிரி நடிப்பையும் பாராட்டுவார். உத்தம வில்லன்ல அவரோட கேரக்டர், அவருடைய நடிப்பை பல பேர்கிட்ட பாராட்டி சொல்லியிருக்காரு. பிரமாதமா பண்ணியிருக்காரு பாஸ்கர் அப்படின்னு சொல்லி, அவ்வளோ அந்த குணச்சித்திர ரோல் சூப்பராக பண்ணியிருப்பார். டிஎன்எஸ் கேரக்டர் அது, டிஎன் சுப்பிரமணியம், கமல் சாரோட அவர் தான் மேனேஜராக இருந்தார். அந்த கேரக்டரை பிரமாதமாக பண்ணியிருப்பாரு நம்ம எம்.எஸ். பாஸ்கர். ஜரீனா வஹாப் அவங்களுடைய பேட்டி ஒன்று பார்த்தேன் சமீபத்தில். அதாவது ஜரீனா வஹாப் நம்ம விஸ்வரூபம் படத்துல எடுத்தோடனே அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு டாக்டர் வருவாங்கல்ல, சைக்கியாட்ரிக் டாக்டர், அதுதான் ஜரீனா வஹாப். ஸோ இவங்க பேட்டி என்னன்னா, சவுத் இந்தியன் ஃபிலிம் ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கும், அவங்க டயத்துக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி, அதாவது அவங்க ஒரு ஹிந்தி படம் ஷூட்டிங் போனோம், ஹிந்திலாம் கொஞ்சம் லேட்டாலாம் வருவாங்களாம். ஏன்னா அவங்க அங்கே 2 மணிக்கு வந்தால் போதும் அப்படின்னோடனே, அப்போ 2 மணிக்கு வரணும்னா அவங்களுக்கு இன்னொரு ஷூட்டிங் இருந்திருக்கு, தெலுங்கு பட ஷூட்டிங்கு. அப்போ நாகேஸ்வர ராவ் கதாநாயகன், இவங்க கதாநாயகன்ட்ட கேட்டாங்களாம், ரிக்வஸ்ட் பண்ணாங்களாம், சார் நீங்கள் 7 மணிக்கே வந்துட்டீங்கன்னா நான் முடிச்சுட்டு அந்த படத்துக்கு போவேன் அப்படின்னோடனே, இவங்க 7:30க்கு போயிருக்காங்க, அவர் வித் மேக்கப்போட 7 மணிக்கு வந்துட்டாராம். அப்போ நாகார்ஜுனோட அப்பா நாகேஸ்வர ராவ் அந்த மாதிரி டிசிப்ளினாக இருப்பாங்க. எனக்கு ஒரு மலையாள பட வாய்ப்பு வந்தது. அது எப்படி வந்ததுன்னா, சலீல் சௌத்ரி அந்த படத்துக்கு மியூசிக், கதாநாயகன் கமலஹாசன், மதனோத்சவம் அந்த படத்தோட பேரு. அந்த படத்துல ஒரு வாய்ப்பு வந்தது. நான் ஓகே கமலோட நடிக்கிற அப்படின்னோடனே ஓகேன்னு சொல்லிட்டேன். பட் என்னன்னா, அங்க நம்ம மலையாளத்துல வசனம் அதை ஹிந்தியில எழுதி நான் மனப்பாடம் பண்ணி லைனை நானே பேசணும் அப்படின்னோடனே, நான் சரி நடிக்கலான்னு போயிட்டேன். அங்க போனா என்னால முடியல, அந்த லைன்லாம் இதெல்லாம் டயலாக்லாம் பெரிய பெரிய டயலாகா இருக்கு, என்னால பேச முடியல. நான் கமலை கூப்பிட்டேன், கமல் நான் கிளம்புறேன், என்னால முடியல, நான் ஊருக்கு போறேன் அப்படின்னு சொன்னேன். கமல் சொன்னாரு, மேடம் நீங்க வந்துட்டீங்க, மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆயிட்டீங்க, இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க, ஒருவேளை இன்னைக்கு முடியலைன்னா நீங்க நாளையில இருந்து வர வேண்டாம், இன்னைக்கு ஒரு நாள் நாங்கெல்லாம் ஹெல்ப் பண்றோம், நாங்க உங்களுக்கு டயலாக் ப்ரான் பண்றோம், உங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் வேணுமோ நீங்க கேளுங்க,
அப்படின்னு உடனே டேரக்டர்கிட்ட கமல் கூட்டு போனாராம். இது மாதிரி பிரச்சனை, அவங்களுக்கு தெரியும்ல, டேரக்டருக்கு தெரியும் இவங்க ஹிந்தி நடிகை, உங்களுக்கு மலையாளம் தெரியாதுங்கிறது டேரக்டருக்கும் தெரியும்ல. டேரக்டர் சொன்னாராம், நீங்க வந்து கரெக்டா ஃபேஸ் ரியாக்ஷன் கரெக்டா இருக்கணும், லிப்சிங் கரெக்டா இருந்தா நான் ஓகே சொல்லிடுவேன் அப்படின்னு உடனே எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்கன்னா, கமலஹாசன் வந்து இந்த காட்சி என்ன, அதுக்கு என்ன டைலாக்ங்கிறதெல்லாம் அவர் அர்த்தத்தை சொல்லி கொடுத்து அப்படி நடிக்க ஆரம்பிச்சாங்களாம். ஃபர்ஸ்ட் டேக், செகண்ட் டேக், அப்படி காலையிலேருந்து ஒவ்வொருனா நடிக்க 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 பை த ஈவினிங் லஞ்சுக்கு அப்புறம் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிட்டாங்களாம். ஆஹா, நமக்கு நல்லா வருது, நம்ம ஏன் இதை நம்ம வேண்டான்னு சொன்னோம் அவசரப்பட்டு, நல்ல வேளை கமல் நீங்கள் வந்து சொன்னீங்க, இல்லைன்னா நான் போயிருப்பேன், நான் நாளையிலேருந்து கண்டினியூஸாக வரேன் அப்படின்ட்டாங்களாம். அதுக்கப்புறம் 29 மலையாள படத்தில் நடிச்சிருக்காங்க. அதான் அவங்க சொல்கிறாங்க, கமலை வந்து நினச்சி பார்த்து பாராட்டுறாங்க. அன்னைக்கு வந்து கமல் சரி நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லியிருந்தாருன்னா நான் கிளம்பியிருப்பேன், இல்லை நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் டைலாக் என்ன உதவி வேணாலும் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு கமல் சொன்னார், அதனால தான் நான் 29 மலையாள படம் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லி கமலஹாசனுக்கு நன்றி சொல்கிறாங்க. ஒரு நல்ல காரியம் மக்கள் நீதி மையம் சார்பாக பண்ணியிருக்காங்க, அதாவது கமல் பண்பாட்டு மையம், அது சார்பாக நிறைய பேருக்கு உதவி பண்ணுறாங்க. அதில் லேட்டஸ்டாக கார்த்திகா ரமேஷ் அப்படிங்கிற ஒரு கபடி போட்டியாளர் இப்போ வந்து ஏசியன் யூத் கேம்ஸ் நடக்க போகுது, பெண்களுக்கான ஏசியன் யூத் கேம்ஸு. அதில் இந்திய அணியில் நம்ம கார்த்திகா ரமேஷ் அவங்க வந்து இடம்பெற்றிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். சென்னை கண்ணகி நகரை சேர்ந்த கார்த்திகா ரமேஷ், அதாவது இவங்கெல்லாம் எப்படின்னா விளையாடுறதுக்கு அவங்களுக்கு வந்து அந்த ஆஸ்ட்ரோ டர்ஃப் அந்த அது இருக்காது, அங்க விளையாடுறதுக்கு நம்ம இங்க சாதாரண தரையில கபடி விளையாடுற மாதிரி அங்க விளையாட முடியாது. நம்ம ப்ரோ கபடி எல்லாம் பார்த்துருந்தா தெரியும். ஸோ இவங்க மக்கள் நீதி மையம் தலைவரும் மாநிலங்களை உறுப்பினருமான கமலஹாசன் சமீபத்தில் கபடி பயிற்சிக்கான ஆடுகளம் இல்லாத காரணத்தினால் தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் பங்கு பெற இயலாத நிலையில் இருந்த சென்னை கண்ணகி நகர் கபடி வீராங்கனைகளுக்கு செயற்கை ஆடுகளம், இந்த செயற்கை ஆடுகளம் அவர் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. அது மூலமா இந்த செயற்கை ஆடுகளத்துல தான் பிராக்டிஸ் பண்ணாதான். இப்ப கபடி இருக்குன்னா கபடிக்கு வந்து நம்ம நார்மல் புல் தர இருக்காது, அதுக்குன்னு வந்து ஒரு வேற மாதிரி இருக்கும், ஆஸ்ட்ரோ டர்ஃப்னு அதை சொல்லுவாங்க. அது வந்து இப்ப சென்னையில வந்து ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியத்துல இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில ஸ்டேடியத்துல தான் இருக்கும். அதுல வந்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றி அப்படி தான் விளையாட முடியும். அதுக்குன்னு ஒரு பயிற்சி வேணும். நம்ம சாதாரணமாக மண் தரையில் விளையாண்டுட்டு அங்கே போனோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது, அவங்க அடித்து நொறுக்கிடுவாங்க. ஸோ அந்த வசதி வேணும் நமக்கு. அதே மாதிரி கபடியிலையும் அதை வந்து அவர் பண்ணி கொடுத்தாரு, கமலஹாசன் அவர்கள் அந்த டீமுக்கு பண்ணி கொடுத்தாரு. அதில் ப்ராக்டிஸ் பண்ண அந்த டீமில் வந்து அண்டர் 18 சொல்லுவாங்க, அதாவது அண்டர் 18, அதாவது யூத் 18 வயதுக்கு கம்மியா இருக்கிறவங்க, அந்த பிரிவுல வந்து கார்த்திகா ரமேஷ், அந்த கண்ணகி நகரை சேர்ந்த கார்த்திகா ரமேஷுக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதாவது முயற்சியும் பயிற்சியும் முன்னேற்றத்திற்கான படிகள் என்பதனை உணர்த்தும் வகையில் தலைவர் திரு கமலஹாசன் அவர்களின் ஊக்குவிப்பில் தமிழகத்திலிருந்து தேர்வாகி இருக்கும் ஒரே வீராங்கனையான கண்ணகி நகர் கபடி குழுவின் கார்த்திகா ரமேஷுக்கு மக்கள் நீதி மையத்தின் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து கரெக்டா யார் திறமையானவர்களோ அவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுத்தோம்னா அவங்க தன்னுடைய ஹார்ட் ஒர்க் மூலமாக மிகப்பெரிய உயரத்தை தொடுவாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். சும்மா ரேண்டமா ஏதோ ஒன்று பண்ணாம யார் டேலண்டட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த திறமைக்கு நம்ம ஊக்குவிப்பும் பயிற்சியும் கொடுத்தோம்னா இந்த ஒரு உயரத்தை இந்தியன் டீம்ல விளையாடுற அளவுக்கு வந்திருக்காங்கன்னா அது பெரிய விஷயம்தான். ஸோ அதற்கு நம்முடைய பாராட்டுகள். ஒரு சின்ன நியூஸ் என்னன்னா, நமக்கு தெரியும் நவம்பர் 6 உலகநாயகன் பிறந்த நாளை முன்னிட்டு நாயகன் படம் ரீரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரியும். அதை நம்ம கொண்டாடலாம் அப்படின்னு பிளான் பண்ணும் பொழுது இவங்க இன்னொன்று ஒன்று பண்றாங்க. நவம்பர் 7 வேட்டையாடு விளையாடையும் ரீரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த ஒரே நேரத்தில் 2 படத்தையும் ரீரிலீஸ் பண்ணி குட்டி கலாட்டா பண்றாங்க. சமீபத்துல தான் வேட்டையாடு விளையாடு ரீரிலீஸ் பண்ணாங்க, என்ஜாய் பண்ணோம், நல்லா ஹவுஸ்ஃபுல்லா ஓடுச்சு. அதையே திருப்பி எதுக்கு ஒரே நாள்ல நாயகனை கொண்டாட விடாம இவங்க பண்றாங்கன்னு தெரியல. அது கொஞ்சம் தள்ளி வரலாம், பொங்கலுக்கு கூட, பொங்கல் சமயத்துல கூட பண்ணலாம். இப்ப நமக்கு வந்து நாயகன், ஏன்னா அதுதான் வந்து எவர் கிரீன் கல் கிளாசிக்கா, அதை கொண்டாட விடுங்கப்பா அப்படிங்கறத நம்மளுடைய கோரிக்கையா இருக்கு.